விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண் நலன். நான் உங்கள் ஆனந்தலட்சுமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகி போகிறீங்க, எனக்கு வந்து ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணல நைட்டு, அல்லது வேறு எதுவும் ஃபேஸ் பேக் நான் யூஸ் பண்ணல, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வேணும், மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் வந்து ஃப்ளாலஸாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன ரெசிபி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு 5 ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காமனாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். பட் எந்த காம்போ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காம போயிருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டான க்ளோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த 5 ரெசிபிஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி மேக்கப் போடுறதுக்கு முந்தின நாள் இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்கள் மேக்கப் வந்து சூப்பர் செட் ஆகும் அண்ட் ஃப்ளாலஸான ஒரு ஃபினிஷ் வந்து உங்கள் ஃபேஸில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி பவுடர், லெமன், மில்க். ஸோ காஃபி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே ஃபேஸுக்கு வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாரும் சொல்கிற விஷயம் தான். ஸோ இன்ஸ்டன்ட் க்ளோ வேணும் அப்படின்னா அதுக்காக அப்பப்போ இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த காஃபி பவுடர் வந்து ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கிற மாதிரி பாருங்கள். கொஞ்சமே வந்து ஹார்ஷான பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா மைன்யூட்டான டியர்ஸ் உங்களோட ஸ்கின்ல வரும். அதனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸ்கின் அதிகமாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸில் இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரப் அப்படின்றத பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்கள், அப்படியே வைப் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மைன்யூட் கிரானுவல்ஸ் கூட உங்களுடைய ஸ்கின்னை டியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 2 டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட 2 to 3 drops ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த காஃபி பவுடரும் லெமனும் சேர்ந்து ஆக்ட் ஆகும்போது இது நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய போஸ்ட்டில் டீப்பாக இறங்கி கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட சேர்த்து மில்க் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணுறோம். மில்க்குமே வந்து நல்ல ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, டர்ட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் எப்படி நீங்கள் ஃபேஸ் வாஷ் வாட்டர் வச்சு பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு காட்டன் பாலில் இந்த மில்க்கை நீங்கள் வச்சு ரப் பண்ணாலும் சரி, அல்லது ஃபேஸ் வாஷ் மாதிரி இந்த மில்க்கை யூஸ் பண்ணாலும் கூட நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். டர்ட்டை வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த மில்க். ஸோ இந்த 3யும் சேர்த்து ஒரு காம்போ மாதிரி உங்கள் ஃபேஸில் பேக்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 20 minutes கழிச்சு வைப் பண்ணி எடுத்துடுங்க, அல்லது நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ தட் உங்களுடைய மேக்கப் நல்லா வந்து ஸ்டே ஆகும், மேக்கப் ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வச்சு பண்ண போகிறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர், அது கூட பீட்ரூட் ஜூஸ், லெமன் அண்ட் கர்ட் இது எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம். ஸோ நார்மலாக கடலை மாவு வச்சு எப்படி உங்கள் ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களோ அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கார்ன்ஃப்ளவர் கூட ஒரு கொஞ்சமாக 1 or 2 teaspoons லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பீட்ரூட் ஜூஸும் சேம் குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீட்ரூட் அப்படின்றத லிப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஒரு டையிங் ஏஜென்ட் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். ஸோ லிப்புக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும், டையிங்க்கு இது யூஸ் பண்ணுறதை தாண்டி ஃபேஸில் கிளென்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஸோ தட் இதோட எந்த அளவுக்கு நீங்கள் லெமன் எடுத்துருக்கீங்களோ சேம் குவான்டிட்டி அல்லது ஒரு ரேஷியோ அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட புளிச்ச தயிர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ புளிச்ச தயிர் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதிகமான ரெசிபீஸில் அதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்காக ரெடி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் முந்தின நாள் நைட் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது இப்போ தான் நான் மேக்கப் போட போகிறேன், ஃபஸ்ட்டாக நான் கிளென்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டாலும் சரி, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணுங்க. ஓவர் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. எப்பப்பெல்லாம் லெமன் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைமிங்லாம் ஓவர் ட்ரை ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வச்சிருந்துட்டு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நான் சொன்ன மாதிரி 15 to 20 minutesல உங்கள் ஃபேஸை வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். அண்ட் இதை தொடர்ந்து ரெகுலராக நீங்கள் என்ன மேக்கப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அல்லது ஃப்ளாலஸான நோ மேக்கப் லுக் போனால் கூட இது ரொம்பவே ஃப்ளாலஸான ஃபினிஷாக உங்கள் ஃபேஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா இது இன்ஸ்டன்ட் க்ளோவும் கொடுக்கும். தொடர்ந்து ரெகுலர் பேசிஸில் வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்பாட்ஸ், அதாவது மறு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட கண்டிப்பாக கிளியர் ஆகிட்டே வரும். அண்ட் ரொட்டீனாக அது யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிளாஸியான ஒரு லுக் கிடைக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்ஸ் அண்ட் ரைஸ். ஸோ ஓட்ஸ் வந்து ஒரு 2 teaspoon எடுத்துக்கோங்க. ரைஸும் ஈக்குவலாக ஒரு 2 teaspoon எடுத்துக்கோங்க. ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சோக் பண்ணிவிடுங்க. ஒரு 15 to 20 minutes இதை சோக் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ண இந்த மிக்சர் கூட கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் ரெகுலராக பேக் போட்டு வரலாம். ஸோ இந்த பேக்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு கிளாஸியான ஸ்கின்னும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி. ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வீட் ஃப்ளாரே வச்சு அதை நம்ம அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட் ஃப்ளாருக்கும் பயங்கரமான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு நீங்கள் ரெகுலராக எப்படி கடலை மாவு யூஸ் பண்ணுவீங்களோ ஜஸ்ட் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி வீட் ஃப்ளார் ஆட் பண்ணி நீங்கள் எந்த ரெசிபி தொடர்ந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி,
கடலை மாவுக்கு பதிலாக கொஞ்ச நாள் நீங்கள் வீட் ஃப்ளவர் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட ரிசல்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே ஈக்குவல் டு கடலை மாவு மாதிரி தான் இருக்கும். அல்லது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்ன்ஃப்ளவர் அண்ட் வீட் ஃப்ளவர் ரெண்டுத்தையுமே சேம் குவான்டிட்டி எடுக்க போகிறோம். அது கூட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக என்ன பேக் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டு 15 to 20 minutes கழிச்சு வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஃபைனல் ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இது இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறத தாண்டி ஒரு ஃபேக் க்ளோ அப்படின்னு சொல்லலாம். நிஜமாவே உங்களுடைய ஸ்கின் வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு க்ளோவாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்கும். ஸோ என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி பவுடர் இருக்கு இல்லையா? ஸோ உங்கள் வீட்டில் என்ன பேபி பவுடர் இருந்தாலும் சரி, அந்த பேபி பவுடர் கூட கொஞ்சமாக நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகுனா, பேபி பவுடர் அப்படின்றத நீங்கள் நார்மலாக பேபிஸ்க்கு போடும்போதே பார்த்துருப்பீங்க, மேலே வந்து ஜஸ்ட் ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒயிட்டிஷான லேயர் வந்து உங்கள் ஸ்கின்ல இது ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நிஜமாவே க்ளோவாக இருக்கிற மாதிரி, ஒயிட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இது உங்கள் டர்ட்டை க்ளீன் பண்ணுமா, என்னுடைய பிக்மெண்டேஷனை குறைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஜஸ்ட் எப்படி ஒரு ஸ்கின் மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு ஈவனாக தெரியுதோ அது மாதிரி ஈவனாக காட்டும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஃபேக்கான இன்ஸ்டன்ட் க்ளோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டும் அதில் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் இந்த ரோஸ் வாட்டரே வந்து இந்த பேபி பவுடரில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை உடைக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்கும். ஸோ தட் இது வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ரைமர் எப்படி ஆக்ட் ஆகுமோ ஸ்கின்ல அந்த மாதிரி வெளியில் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் போடும்போது மேக்கப்பும் ஃப்ளாலஸாக இருக்கும். அண்ட் உங்களுடைய அந்த ஃபேர்னஸ் அப்படின்றதும் எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்துக்காட்டும், அவ்வளோதான். ஸோ இந்த 5 ரெசிபீஸில் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக எது உங்களுக்கு க்ளோ கொடுத்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்போட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye-bye. விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. சிவகார்த்திகேயன் எனக்கு ஆக்சுவலி அவரால் தான் அந்த ஆக்டிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அது அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட நடிக்கணும், அவர் கூட ட்ராவல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன் நான். இல்லை, நான் ரொம்ப குட் கேர்ள் ஆக்சுவலி. ஓகே, நிஜமாலே நான் குட் கேர்ள் எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க. அப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். அவரோட பொண்ணா எனக்கு ஃபுல்லாக அவர் கூட ட்ராவல் பண்ணணும், அதான் அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து ரொம்ப அடைப்பிடிச்சி வந்தேன். உங்கள் பேர் வந்து அஞ்சனா. அவங்கள நாங்கள் வந்து தாஜ்மஹால் கூப்பிடுவோம். பிகாஸ் தாஜ்மஹால் இஸ் ஃபில்ட் வித் லவ். வந்து மேக்ஸிமம் மெக்டானல்ட்ஸ் கூட்டிகிட்டு போவார். நான் கேட்பேன். அதுக்கப்புறமா ஷூட்டிங் டைமில் பிரேக்குன்ற போது மெக்டானல்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவார். அதுக்கப்புறமா வந்து ரஷ்மி அக்கா கூட நான் விளையாடிட்டு இருப்பேன். பவி அக்கா கூட பேசிகிட்டு இருப்பேன். பவி அக்கா வந்து என்னை ஷூட் வந்து மேக்ஸிமம்லாம் நான் வீட்டுக்கு போயிடுவேன் அவங்க கூட. எனக்கு அவங்களோட வீடுனா செகண்ட் ஹவுஸ் அந்த மாதிரி. கிராண்ட் லுக்கில் இருக்கணும், நல்லா மாடர்னாக இருக்கணும். எனக்கு ஆக்சுவலி மாடர்னாக பிடிக்கும். தமிழ் மதியே பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டை தான். அதுக்கு அம்மன்லேயும் பாவாடை சட்டை. அதுக்கு முன்னாடி ஒரு சீரியல், அது வந்து சீரியல் இல்லை, சாரி, ஒரு மூவி, அதுவும் வந்து பாவாடை சட்டை.